ஆமாம் சார். ஓ, ஓகே சார், தேங்க்யூ. ப்ரோ ப்ரோ ம் என்னாச்சு ப்ரோ? வேலை கிடைக்கலையா? ம் கிடச்சிருச்சு. அப்புறம் ஏன் ப்ரோ சோகமாக இருக்கீங்க? உனக்கு என்ன ஆகணும்னா சார்? எனக்கு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ப்ரோ. இப்போ என்ன படிச்சுட்டு இருக்க? நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன் ப்ரோ. பிடிச்ச விஷயத்த பண்ணுறதுக்கு இங்கே தகுதின்னு ஒன்று தேவைப்படுதுல. எனக்கு ஒரு பேஷன் இருந்துச்சு. 2 வருஷம் ட்ரை பண்ணேன், கிடைக்கல. ரொம்ப போராடினேன். அவ்வளோதான், ஒரு கட்டத்தில் நானே தோற்று போயிட்டேன்னு நினச்சி விட்டுட்டேன். இவ்வளோ கண்ணீர், சப்போர்ட் பண்ண ஒருத்தம் கூட இல்லை. அப்புறம் எனக்கே புரிஞ்சிருச்சு, நான் தோத்துட்டேன், அவ்வளோதான். அப்புறம் வீட்டில் பார்த்து ஏதோ ஒரு வேலை சொல்லியிருந்தாங்க, அதில் போய் செலக்ட் ஆகிட்டேன். மண்ணிலேருந்து போகிறேன். அதனால் வாழ்க்கை கஷ்டமாலாம் இல்லை, நான் ஹாப்பி தான். நீ ஒன்று யோசிச்சிருக்கியா? சின்ன வயசில் நம்ம ஹாப்பியாக இருக்கணும் மட்டும்தான் யோசிச்சிருப்போம். ஆனால் ஒரு ஏஜுக்கு அப்புறம் உன்னோட ஆசை எல்லாம் விட்டு உன் அப்பா அம்மா ஆசைக்காக ஓட ஆரம்பிச்சிருப்பேன். இப்போ புரியாது, ஒரு 30-35 வயசுக்கு அப்புறம் உனக்குன்னு ஒரு அடையாளம் இல்லாமல் நிற்கிற வழி இருக்கே. என் லைஃப்பில் நான் தோத்துட்டேன்னா ஜெயிச்சிட்டேனான்னு கேட்டால் நான் ஹாப்பியாக சொல்லுவேன், ட்ரை பண்ணேன்ட்டு. என்னதான் இருந்தாலும் பிடிச்ச விஷயத்த ட்ரை பண்ணும்ல.